ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முளைக்கட்டு முடிஞ்ச பிறகு, அதாவது செவ்வாய் புதன் முளைக்கட்டு முடிஞ்ச உடனே அடுத்து வெள்ளிக்கிழமை ஆவணி களரி அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி மாதம் எங்களோட குலதெய்வம் கோயிலில் சாமி கும்பிடுவாங்க. அதுக்காக கிளம்புறத தான் உங்களுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே குலதெய்வம் கோயிலுக்கு போன வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, உத்ரோசமங்கை பக்கத்தில் மல்லல் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே உள்ள இந்த விவசாய இடங்கள், அந்த பழமை மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாக மிளகாய், கத்திரிக்காய், பீக்கங்காய், பருத்தி, நிறைய காய்கறிகள் அங்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரான அமைதியான ஒரு இடம். ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு கோயில் சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ உள்ள சீசனில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது பெரும்பாலும் குலதெய்வம் அப்படிங்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, பங்காளி ஃபுல்லாக எல்லாருமே, ரிலேட்டிவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கும்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்குமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட போகிறோம். இது பார்த்திங்கன்னா உப்பளம் சொல்லுவாங்கள்ல, இந்த உப்பெல்லாம் ரெடி பண்ணுற இடம் போகிற வழியிலே இருக்கும். அதை ஒரு தடவையாவது நின்று பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஆனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் போகும்போது லேட் ஆயிரும், கோயிலுக்கு போகணுமே, ரீச் ஆயிடணும் அங்கே அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம தனியாக கும்பிட்றது கிடையாது இல்லையா, எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது நம்மளும் அந்த இடத்துல அந்த டயத்தில் இருக்கணும், நமக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே போகிறது. ஆனால் எப்படியாவது ஒரு தடவையாவது நின்று அந்த இடத்த பார்த்துட்டு வரணும், அந்த உப்பு அந்த இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக தான் நம்மளோட கோவிலோட வியூஸு. அவ்வளோ ஒரு அமைதியான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 21 சாமின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கங்கே அந்த சாமிகளை வச்சு சாமி கும்பிடுவோம். திரும்பி வர்றதுக்கு மனசே இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். கோவில் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே பிடிக்கும். பட் குலதெய்வம் அப்படிங்கும்போது எப்போயாவது ஒரு தடவை தான், வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தானே போவோம். அப்போ எப்படா போவோன்னு தோணும். போன பிறகு உடனே திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது, அந்தளவுக்கு ஆசையாகவே இருக்கும். அந்த திரும்பி வரும்போது அந்த உப்பளத்தையாவது நின்று பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈவினிங் ஆயிரும். அப்போ பசங்களை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிற அவசரத்தில் சரி குட்டி பிள்ளைங்களை அங்கே வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனாலையும் திரும்பி வந்துடுவோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மல்லல் போகும்போது அந்த உப்பளம், அந்த உப்பு எடுக்கிற இடங்களாம் பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இது அங்கே சமையல் சும்மா சிம்பிளாக சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நம்ம போய் தனியாக ஒரு இடத்துல போய் கோயிலில் போய்ட்டு சாமி கும்பிட்றத விட, இந்த மாதிரி மொத்த ஃபேமிலியும் நின்று நம்ம சாமி கும்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் மற்ற கோவில்களை எப்படியோ, குலதெய்வம் கோயில் பெரும்பாலும் பங்காளி எல்லோரும் சேர்ந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாக்கியம் வருஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினப்பேன். அந்த மாதிரி எங்களுக்கும் அது கிடச்சிட்ருக்குறது சந்தோஷம்தான். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்னால் அந்த சாமி செஞ்ச விஷயங்கள் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியலை. இன்னொன்று, இது ரிட்டன் ஆகி வர்ற ஒரு வீடியோ. எப்படியெல்லாம் அந்த உழவு டயத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்களேன். அங்கிட்டு முழுக்க விவசாயம்தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோடை உழவெல்லாம் ரெடி பண்ணி. ஏன்னா இப்போ அடுத்து மழை விழுந்துரும்ல, விதைச்சி விவசாயத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மற்றவங்க எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் நான் எப்போ போனாலும் திரும்பி வர்றதுக்கு மனசே இல்லாமல் திரும்பி வருவேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அந்த பருத்தின்னு நினைக்கிறேன், அது வர்ற வழியில் காய வச்சுருக்காங்க பாருங்கள். போன டைம் போனப்போ நிறைய கத்திரிக்காய் செடி, மிளகாய் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செடிகளில் இருந்துச்சு. இப்போ எதுவுமே இன்னும் அவங்க இது பண்ணலை, இடங்களெல்லாம் உழுது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இனி மழை காலம் வரும்போது அவங்க விதைச்சி விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத விட பசங்களுக்குமே நல்ல என்ஜாய்மெண்ட், நல்ல ஜாலியாக ஸ்கூலில் லீவு போட்டுட்டு எங்களோட அவங்களுமே ரொம்ப ஜாலியாக அதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம எத்தனை தெய்வங்களை கும்பிட்டாலும் நம்மளோட இஷ்ட தெய்வம்னு நினச்சிக்கிட்டு நம்ம பக்கத்தில் உள்ள சாமின்னு என்ன சாமியை கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வம் அப்படிங்கிறது தான் அவங்கள நம்ம மனசார ஒவ்வொரு நாளும் நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, குலதெய்வம் வழிவிட்டால்தான் மற்ற சாமியே நமக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி
எப்போயுமே நம்மளோட குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டே இருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கவலை வந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நம்மளோட குலதெய்வம் கோயில் மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி அந்த சாமிகளோட உருவங்கள் அந்த இடங்கள் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். போகும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சந்தோஷமாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறோம். வரும்போது அவ்வளோதான், இனி அடுத்த வருஷம் வருவோம், இடையில எப்போ வர்றோம்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு நினைவோடு நம்ம திரும்பி வீட்டுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்னதாக என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.